தோழர் ரோஹித் திமலாவோட நினைவு நாள் கடந்த வாரம் போச்சு. இப்போது இந்துத்துவா நைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்விட்டர் பேஜ் வந்து எங்களுக்கு இன்னும் அதிகமான ரோஹித் விமலாக்கள் தேவைப்படுகிறார்கள், அதனால நாங்கள் ஹாஸ்டல்ஸ்க்கு வந்துட்டு ஃபேன்ஸை பிஸ்னஸ் பண்ணுறோம், ஸோ இந்த கமிட்டி அமைக்காதீங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பனாக பொதுவெளியில் சொல்கிறதுக்கான ஒரு சூழலாக இருந்துச்சு. நாடு முழுவதும் உள்ள கல்வி வளாகத்தில் நிலவிக்கிட்டு இருக்க சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் கடந்த 2016 ரோஹித் விமலா தோழர் கடும் போராட்டத்தின் மூலமா அவரோட தற்கொலை பண்ணி இறக்குறாரு. அதை தொடர்ந்து SFI 2016 ரோஹித் விமலாவோட பேரில் ரோஹித் ஆக்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு சட்டத்தை முன்வைக்கிறாங்க. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி நிலையங்களில் குறிப்பாக IIT, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போன்ற நிலையங்களில் உயர்சாதி இந்துக்களால் அல்லது பிராமின் அல்லாத மாணவர்களால் SC/ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை OBC ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ ஏற்படக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு ஏற்படக்கூடிய சாதிய தீண்டல்கள், சாதிய பாகுபாடுகளை கண்டித்தும் அதெல்லாம் ஏற்படக்கூடிய இதுக்கு வந்துட்டு முறையாக துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கணும், அவளுக்கான சிறப்பு சட்டத்தை அமல்படுத்த கோரி அன்றைக்கி 2016 SFI முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இன்னமும் அமலுக்கு வராதது அப்படிங்கிறது கண்டிக்கத்தக்கதாக தான் இருக்குது. அதை தொடர்ந்து என்னதான் பல்வேறு பிற்போக்குத்தனமான அறிக்கைகளை யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வச்சுருந்தாலுமே கடந்த மாதங்களில் வந்துட்டு ஈக்விட்டி கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி அனைத்து வளாகத்திலையும் அமைக்க சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க. அந்த ஈக்விட்டி கமிட்டியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 5 நபர்கள் கொண்ட ஒரு குழுவாக செயல்படும். ஒன்று SC/ST ட்ரைபல் ஸ்டாஃப் ஒருத்தரும், SC கேண்டிடேட் ஒருத்தரும் அண்ட் OBC கேண்டிடேட் ஒருத்தரும், அதை தாண்டி ஒரு உமன் கேண்டிடேட் அண்ட் வந்துட்டு ஒரு மாற்றுத்திறனாளி கேண்டிடேட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழுவாக அமைக்க சொல்லி ஃப்ரேம்வொர்க் கொடுத்துருந்தாங்க. அதை இன்றைக்கி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய உயர்சாதி இந்துக்கள் தங்களோட சமூகத்தோட செயல்பாடு கல்லூரிகளில் குறைஞ்சி போயிடும், கல்லூரி வளாகங்களில் குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் போராட்டங்கள் செய்து சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி அவங்க சொல்லக்கூடிய அவங்க சமூகத்தோட செயல்பாடாக கல்வி நிலையங்களில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி IITலையும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலையும் ஏற்பாடு OBC அண்ட் SC/ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கான தற்கொலைகளும் கொலைகளுமாக தான் இருந்துக்கிட்டோம். அவங்களோட ஹைராக்கி அங்கே பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காண்டி அதுக்கான ஸ்டே ஆர்டரை வாங்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி உச்சநீதிமன்றமும் அதற்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஸ்டே ஆர்டர் கொடுத்துருது. உச்சநீதிமன்றம் யாருக்காக நடத்தப்படுகிறது அப்படிங்கிற கேள்விக்கு உள்ளாக்கிட்டு வருது. இந்த சூழல் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தோழர் ரோஹித் விமலாவோட நினைவு நாள் கடந்த வாரம் போச்சு. அப்போது இந்துத்துவா நைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்விட்டர் பேஜ் வந்து எங்களுக்கு இன்னும் அதிகமான ரோஹித் விமலாக்கள் தேவைப்படுகிறார்கள், அதனால் நாங்கள் ஹாஸ்டல்ஸ்க்கு வந்துட்டு ஃபேன்ஸை பிஸ்னஸ் பண்ணுறோம், ஸோ இந்த கமிட்டி அமைக்காதீங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பனாக பொதுவெளியில் சொல்கிறதுக்கான ஒரு சூழலாக இருந்துச்சு. அதனோட டைரக்ட் மீனிங்காக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இன்னும் பிராமணர் அல்லாத குறிப்பாக சொல்லப்போனால் SC/STயோட மாணவர்களோட உயிர்கள் தேவைப்படுது, அதனால் இந்த கமிட்டி அமைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இன்றைக்கி இருந்துக்கிட்டு வருது. இதை தொடர்ந்து தான் இந்திய மாணவர் சங்கம் இன்றைக்கி இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து கல்வி வளாகத்திலையும் கல்லூரி வளாகத்திலையும் ஒரு ரேலியவோ ஆர்ப்பாட்டத்தையோ கண்டக்ட் பண்ணுற மாதிரி திட்டமிடப்பட்டிருந்தது. கடந்த ஒரு வார காலமாக இதற்கான பணிகள் வந்து நம்ம மாநில கல்லூரியில் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் இது கேம்பெயின் பண்ணும்போதே இந்த கல்வி நிலையத்திலேருந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து இதுக்கான ப்ரெஷருங்கிறது நம்ம இந்திய மாணவர் சங்கத்துக்கு வந்தது தான். இதை பற்றி பேசக்கூடாது, UGCயோட கமிட்டியை பற்றி பேசக்கூடாது, ஈக்விட்டி கமிட்டியை பற்றி பேசக்கூடாதுங்கிற ப்ரெஷர் SFIக்கு தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருந்தது. இதை தொடர்ந்து அதை தடைகளை தாண்டி இன்றைக்கி ரேலி திட்டமிடப்பட்டிருந்தது, ஆர்ப்பாட்டம் திட்டமிடப்பட்டிருந்தது. அதற்கு ஆதரவாக வந்திருந்த நம்ம ஊடகத்துறை தோழர்களை அங்கே இருக்கக்கூடிய காவலர்களை வைத்தோ போலீஸை வைத்தோ காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து தடுத்து நிறுத்தி இன்றைக்கி அந்த இயக்கத்தை பேரணி இயக்கத்தை குலைக்கும் வகமாக மற்றும் ஊடக தர்மத்தை மீறி ஊடகவியலாளருக்கான ஒரு சுதந்திரத்தை இன்றைக்கி மீடியா சுதந்திரம் அப்படிங்கிறது மீடியா சுதந்திரம் தான். இந்த மீடியாக்கள் தான் மாணவர்களோட போராட்டத்தை மக்களோட போராட்டத்தை வெளியே பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு ஊடகமாக இருந்துகிட்டு வருது, மீடியாவாக இருந்துகிட்டு வருது. அதை முடக்கும் விதமாக இன்றைக்கி மாநில கல்லூரி நிர்வாகம் செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறது தான். இதை தொடர்ந்து இதுக்கான போராட்டங்களை இந்திய மாணவர் சங்கம் தொடர்ந்து கொண்டு போகும். இன்றைக்கி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைக்கும் சரி, ST/SC மாணவர்களுக்கு நடக்கக்கூடிய வன்முறைக்கும் சரி தொடர்ந்து SFI குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். முத்து கணேஷ், இந்திய மாணவர் சங்கம் மாநில கல்லூரி கிளை செயலாளர். பிப்ரவரி 28 பிரதமர் வராரு, எய்ம்ஸ் மருத்துவமனை திறந்து வைக்கிறாரு, இது எப்படி பாருங்க? இது வந்துட்டு ஒரு தேர்தல் வித்தியாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது.
எய்ம்ஸ் மருத்துவமனைங்கிறது கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டப்பட்ட விஷயமா தான் இருக்குது. இது வந்து காலதாமதம்ங்கிறது பெருளவுலாம் காலதாமதமாக இருக்குது. இப்போ வந்து மதுரைக்கும் கோயம்புத்தூருக்குமான மெட்ரோ ரயில் திட்டம்ங்கிறது பறிக்கப்பட்டு, ஏன்னா இங்கே வந்து போதுமான அளவுக்கான மக்கள் தொகை இல்லை அப்படின்ட்டு ஒரு பழைய 2011 வந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வைத்துக்கொண்டு அவங்க போலியான பின்பத்தை வச்சு குலைச்சிருக்காங்க. ஆனால் பிற மாநிலத்தில் உள்ள பிற நகரங்களுக்கு இன்னமும் அதற்கான மக்கள் தொகை கம்மியாக இருந்தாலும் பிஜேபி ஆளக்கூடிய நகரங்களுக்கு அது மெட்ரோங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதை இருட்டடிப்பு செய்யும் விதமாக மக்களிலிருந்து அதை நினைப்பை போக்க விதமாக தான் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை திறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது வந்து குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் சாதி மக்கள் வந்து குதிரையில் போய் கல்யாணத்துக்கு இது பண்ணியிருக்காங்க, ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேல் சாதிக்காரங்க போட்டு அடிச்சிருக்காங்க, துன்பப்படுத்திருக்காங்க. இது போன்ற செயல்கள் எப்படி பாருங்கள் குஜராத்தில் நடந்தது? குறிப்பாக குஜராத் மாடல், அதாவது ஆர்எஸ்எஸ் மாடல் என்பது சிறுபான்மை மக்களுக்கும் சாதியின் அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு மோசமான ஒரு மாடலாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி கடந்த காலங்களில் வந்துட்டு ஒரு தலித் வந்துட்டு அந்த மதத்தோட இந்து மதத்தோட பகவத்கீதையை படித்து அங்கே இருக்கிற மக்களுக்கு இந்து மதத்திற்கு தான் அவர் சேவை செய்கிறாரு. ஆனால் ஒரு தலித் வந்து நீ பகவத்கீதை படித்து மக்களுக்கு சொல்கிறியா அப்படிங்கிறனால அவர் தாக்கப்படுகிறார் அப்படிங்கிறது அவங்களோட மாடல் என்னன்னு தெரியப்படுது. நீ வந்து இந்துவாகவே இரு, இந்து மதத்தை புரபகண்டா பண்ணாலுமே நீ தலித்தாக இருந்தால் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான இதாக இருக்குது. அப்படிங்கிறது அவன் குதிரையில் உட்கார்றது அப்படிங்கிறது வந்துட்டு இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஒரு கௌரவமாக பார்க்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும் புல்லட் அப்படிங்கிறது கடந்த ஆண்டுகளில் வந்துட்டு சிவகங்கையில் புல்லட் ஓட்டின தலித் மாணவரோட கை வெட்டப்படுது. இன்றைக்கி பிற வண்டிகளுக்கும் புல்லட்டுக்குமான ஒரு வித்தியாசம் இருக்குது. புல்லட்டுங்கிறது ஒரு கௌரவமாக இங்கே பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி தான் இந்தியா முழுக்க குதிரை வந்து ஒரு உயர்தட்டி வர்க்கத்தின் ஒரு வாகனமாக அதை பார்க்கப்படுறதுனால குதிரையில் நீ உட்காரலாமா அப்படிங்கிறது ஒரு சாதி அழுத்தத்தோட அங்கே இருக்கக்கூடிய இது அந்த அரசாங்கத்தின் உதவியோடு தான் கண்டிப்பாக நடந்திருக்குமே தவிர, ஏன்னா அங்கே ஆளக்கூடிய அரசாங்கம் அப்படியே பிஜேபி அரசாங்கம் அப்படி இதில் கருத்துங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கொடுமையான விஷயங்கள் தான். இது இந்தியா முழுக்க நிலவுகிட்டு இருக்குது. கடந்த 2029 தேர்தலில் இது எதிரொலிக்கும் அப்படிங்கிறது தான்.